ஹலோ வந்துடுங்கப்பா இடம் பார்க்குறதுக்கு பச்சைக்கிளி புரோக்கர்னா என்னதா ஆமாம் பச்சைக்கிளி புரோக்கர்னு வச்சுக்கா இங்கே ஊரே பேசும் ஏன் இந்த நாடே கூட பேசும் பேரை சொல்லிப்பாரு அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுப்பேன்ப்பா பட்டாலேருந்து சிட்டா வரைக்கும் எல்லாத்தையும் பார்ப்பேன் அதேமாரி ஊடியும் வாடகை சீப்பாக கம்மியாக ரேட்டு பேசி முடிச்சு கொடுப்பேன். ஏப்பா நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று சொல்கிறான், அவன் ஒன்று சொன்னா நான் ஒன்று சொல்கிறேன். எங்கள் 2 பேருக்கு செட்டே ஆகலப்பா. இதுக்கு தான்மா நம்ம குடும்ப ஜோசியர் என்ன சொன்னாரு, வேற வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க குடும்ப பிரச்சனைலாம் தீர்ந்துடும் சொன்னாருல்ல. அதனால தான்மா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா புரோக்கர்கிட்டும் சொல்லி வச்சிருந்தேன். ஆனா அதுல ஒரு புரோக்கர் காலையில வந்து எனக்கு ஃபோன் பண்றான், வாங்க ஒரு நல்ல தனி வீடு பார்த்து வச்சிருக்கிறேன், அதுல நீங்க கொடுத்தனும் போங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறான். அவனை தாம்மா தேடி வந்திருக்கிறான். இந்த விஷயத்துலயாச்சும் நீ சொல்றத நான் கேட்கறேன். அப்படியாச்சும் நிலைமை மாறுதா பாப்போம். இந்த வீடை பார்க்கறதுக்கு பேபி வரான்னா இன்னும் வரல. என்னப்பா வீடு பார்க்கறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள கூப்பிடுறது மாதிரி இருக்கிற, இந்த பக்கம் காடு மாதிரி இருக்குது, இந்த பக்கம் காடு மாதிரி இருக்குது, கடை வசதி ஒன்றும் காணோம். நீ ஏமா அதை பத்தி கவலைப்படுறா? இந்த 2 கிலோமீட்டர் இருக்குது குன்றத்தூர், அங்க போனா உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். குன்றத்தூர்ல இல்லாத பொருளே கிடையாது தெரியுமா? எத்தினி சூப்பர் மார்க்கெட்டுக்கு தெரியுமாங்க, எத்தினி பழக்கடைக்கு தெரியுமா உனக்கு? அடடே தோ வந்துட்டாங்களே பேபி பேபி போனா. என்னப்பா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? என்னப்பா சொல்றது, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. எனக்கு ஒரு பிரச்சனை, என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை. என்ன பண்றது? பிரச்சனையா? வேற பிரச்சனைன்றான். நம்ம வீடு கிட்ட பார்க்காத விட்டா கமிஷன் வேறு கிடைக்காது நம்மளுக்கு. சரி கேட்டு பார்ப்போம். என்னப்பா பிரச்சனை? ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனையா? பல பிரச்சனைப்பா. நான் பிரச்சனையை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கியா ஒரு நாள் கூட பத்தாதுப்பா எனக்கு. ஒரு 2-3 நாள் எடுத்து சொல்லு, சொன்னா தானே தெரியும். சொல்லாதவே பிரச்சனை பிரச்சனை நீங்க தான். அந்த பிரச்சனையை எப்படிப்பா என் வாயால நான் சொல்றது? காதால சொல்லுப்பா கேட்டுக்கிறேன். நான் சொல்றேன்னா எனக்கு என் வீட்டுக்காரனுக்கும் நிறுத்துமா. என்ன பிரச்சனை நம்ம வந்து வெளில சொல்லி கிடப்ப. அந்த ஆளு வீட்டு புரோக்கர், வீட்டை மட்டும் பார்த்து தட்டோம். நமக்கு குடும்ப பிரச்சனை நாம தீர்த்துக்கணும். பைத்தியக்காரனா நீ வந்த உடனே நான் வீடு பார்க்க தானே சொன்னா, நீ தான் வீட்டு பிரச்சனை குடும்ப பிரச்சனை என்ன அந்த பிரச்சனையை சொல்ல விட மாட்டேற. அதாவது என் பிரச்சனை சொல்லணும்னு தான் நினைப்பேன். அந்த அசிங்கத்தை எப்படி நான் வெளியே சொல்றது தான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். ஓ இதான் வீடானா? வீடுலாம் சூப்பரா இருக்கு, வாஸ்து பிரகாரம் நல்லா கட்டிக்கிறாங்கன்னு. நல்லா இருக்குமா உள்ள? நானும் பார்த்தேன், பெட்ரூம்லாம் சூப்பரா இருக்குது. வா உள்ள சுத்தி காட்டுறேன் வாங்க. A few moments later. ஏம்பா வீடுலாம் பாத்துட்டீங்களா? பிடிச்சிக்குதா? பா வீடு சூப்பரா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. நீ அட்வான்ஸ் கொடுத்துரு. பாருப்பா, நாங்க நினைச்ச மாதிரி இருக்குது வீடு. நீ நல்ல வீடா பார்த்து கொடுத்துட்ட, அதனால உங்களுக்கு 2% கமிஷனு. இந்தா இதுல 3000 ரூபாய் இருக்குது, அப்படியே வச்சுக்க. சரிப்பா சரிப்பா பாத்துங்க. எல்லாத்தையும் மீதிலாம் ஓனர்கிட்ட பேசுங்க. அப்பா யாரு முகத்துல முயற்சினே தெரியல. 2% கமிஷன் காசு. இந்த காசை வச்சு போட்டோ வாங்கி போய் கட்சிக்கிறதுக்கு வாங்கி இந்த அப்படியே சார்க்க. ஏப்பா வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லா பொருளும் அப்படி அப்படியே கிடக்குது பாரு. மாசம் நிக்காம எடுத்து அடுக்கு. நான் எதை அடிக்க சொன்னா நீ எதை அடிக்கிற பாரு. இன்னும் இந்த சீட்டு கடை பத்தி உன விட்டு போறியா? அப்பாவுக்கு 2 பழக்கத்தை விட முடியாது. ஒண்ணு சரக்கு, இன்னொன்னு சீட்டு. இது மகாலட்சுமிமா, மகாலட்சுமி. இங்க பாரு, பணம் எப்படி கலகலனுமோ அதே மாதிரி கலகலன்னு பேரு. இது இங்கே இருக்கட்டும், அப்புறம் வந்து பாத்துறேன். எதுனா பண்ணி தொலை போ. அப்படியே ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துன்னு வா. அதுக்கு தான்மா போறேன். ஏய் எங்கடா இது? சுத்தி முத்தி பார்த்தா மொட்டை காடா இருக்கு, இங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்க? நோ அதான் சொன்னேன், அந்த கோவிந்தசாமி இருக்கிறான்ல, ஆமா 2 வாரமா கடை பக்கமே வரது கிடையாது, வாங்கின பொருள் காசும் கொடுக்கறது கிடையாது. அட பாவி அவனா? டேய் அவனை பார்க்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன்டா. பார்க்க திருட மாதிரியே இருந்தான். எவர் நம்ம கிட்ட மிக்ஸி எடுத்துக்கிறான், கிரைண்டர் எடுத்துக்கிறான், வாஷிங் மிஷின் எடுத்துக்கிறான், ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிறான். எதுக்குமே பணம் கட்டலனா நம்மளுக்கும் சம்பளம் வராது, உனக்கும் சம்பளம் வராது. கடையே நஷ்டத்துல போயிட்டு இருக்குது. சரி வா போய் கேட்போம். நோ தொகுதி பாருண்ணா, இந்த வீட்டுல தான் அந்த கோவிந்தசாமி குத்துனகிறானா. வா ஒரு இந்த வீடா இது? ஆமாண்ணா. டேய் தத்ரம் புச்ச மூதேவி, அவன் வாடகை வீட்டில் இருக்கேன்னு தெரிஞ்சாலே நான் எந்த பொருளும் குத்துருக்க மாட்டேன். இப்போ இருக்கானோ இல்லையோ தெரியல. நல்ல வேலை கதவு திறந்துருக்கு. சார் சார் கோவிந்தசாமி, கோவிந்தசாமி, கோவிந்தசாமி. சார் சார் யாரா அவன்? என்ன இவ்வளவு மரியாதையா சார் சார் நீங்கிறான்? இந்த வீட்டுல கோவிந்தசாமி தானே இருப்பான், இவனா புதுசா இருக்காங்க. எப்பா இந்த கோவிந்தசாமி யாருப்பா? இங்க கோவிந்தசாமியும் இல்ல, கந்தசாமியும் இல்ல. போதுமா? முருங்கா மூச்சிய கடனை வாங்கிட்டு அந்த பொருளை கொடு இந்த பொருளை கொடு, காசை கரெக்டா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோவிந்தசாமியும் இல்ல கந்தசாமியும் இல்லன்னு கதையா கொடுக்குற. என்னயா நினைச்சுக்க? ஏங்க
யாருங்க நீங்க இங்க வந்து கந்தசாமி கோயின்சாமி கட்டிக்கிறீங்க? சரி யாரு பண்ணீங்களா? எப்பா கரெக்டான வீட்டு அட்ரஸ் தானே வந்திருக்கோம். ஆமா நான் கரெக்டான வீட்டு நம்பர் தானே அதுவும். ஏம்மா இங்க கோவிந்தசாமி யாரு? அததான்பா நானும் கேக்குறேன். கோவிந்தசாமி யாரு? கோவிந்தசாமி யாரா? என் மச்சான், என் மாமா மூதேவி என் கிட்ட கடன் வாங்கி போனான்டா. யார பாத்துறா மூதேவின்னு சொல்ற? பூசணிக்கா மூஞ்சி. எவன் கடன் கொடுத்தானோ அவனை போய் கேளுறான். நீ சொன்ன ஆன்லைன் கிடையாது. நான் புதுசா வாடகைக்கு வந்துக்குறோம். என்னது புதுசா வாடகைக்கு வந்துக்கிறீங்களா? அப்ப என் காசு டேய் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க கோவிந்தசாமி எல்லாம் கிடையாது. அந்த ஆள் நல்லா பல்கா சொட்ட வந்துருப்பானா. இவ்வளவு நேரம் கம்பெனி இருந்தியடா பாவி. இப்ப என் காசுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? தத்திரம் எங்கடா போய் கேடுவேன்? ஐயோ என் போச்சு. ஏம்மா தெரியாம வரட்டமா மன்னிச்சிருமா. வா அங்க எங்கடா போய் கேடுவோம். டேய் அப்ப என் காசுடா. கோவிந்தா கோவிந்தா. அட பாவி காசு குத்தி ஏன் பாவி. சரோஜா சரோஜா யாரும்மா கதவு தட்டுறது? ஏமா இது யாரு புதுசா இருக்குது? சரோஜா இல்ல? சரோஜாவும் இல்ல, சரோஜா தேவி இல்ல, நித்யா தான் இருக்கிறேன். என்னடா இது காலகத்தாலா? இப்பதான் ஒருத்தன் வந்துட்டு போனா கோயின்சாமி மைன்சாமி நீ வந்துட்டியா சரோஜான்னு? யார் வந்தா? உனக்கு தெரியாதா? கோவிந்தசாமி போன எடுத்தா சரோஜா. இப்ப நான் என் பொண்டாட்டி நான் சொன்னேன். ஏமா அதுக்கு முன்னாடி இந்த வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்க புதுசா கொடுத்துன்னு வந்துக்கிறோம். ஏமா என்னம்மா சொல்ற? போன வாரம் தான் வந்து 2 கிலோ சக்கரை 2 கிலோ எண்ணெய் 1000 ரூபாய் கைசு அது குடுன்னு வாங்கி பண்ணலாவா? ஐயோ வாங்கி போயிட்டாளா? இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கூட வந்து உங்ககிட்ட ஒரு 2000 ரூபாய் வாங்கி பார்ப்பேன். ஐயோ நான் ஏமாந்துட்டா. தாத்தா சொல்ற மாதிரி தண்டகர்ம தான் என் வாயா போலாம். ஐயோ எப்போ இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஊரை சுத்தி நல்லா கடை வாங்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா அதனால தான் ஒருத்தன் முன்னால ஒருத்தன் வந்து நம்மள கடன் எடுங்கிறான். அதான் நம்ம என்னத்தான் பண்றது போமா. வா கௌசல். நமக்கு ஒன்னும் இது இல்லை. ஏய் இதாண்டா உங்க அம்மா புதுசா வாடகை வந்துக்கிற வீடு. வா போய் பேசுவோம் வா. யோ என்னயா மாப்பிள்ள நீ பொண்ணு தொடர்பு கட்ட காமிக்கிறா. நீ மாப்பிள்ளை வேப்பிலன்ற ஊடகாலி பண்ணி என்கிட்ட சொன்னீங்களா? சொல்லிட்டு காலி பண்ற அளவுக்கு நீ அவ்வளவு நல்லவன் இல்லையா? அவங்க அப்பா அப்படியே தப்பு பண்றாரு. சும்மா திட்டினே இருக்கீங்க. அப்படி கேட்ற சிங்கக்குட்டி. என் சிங்கக்குட்டி பதில் சொல்லுங்க பாப்பா. டேய் உங்க அப்பா என்ன தப்பு பண்ணல? எல்லா தப்பு பண்றான். பெரிய தப்பு உங்களை பெத்து. ஏய் என்னடி நான் அப்படி பண்ணிட்டேன்? 2 சிங்கக்குட்டியை பெத்துக்கிறேன். ஒரு புருஷனா உங்ககிட்ட எல்லா வேலையும் பண்ணிக்கிறேன். என்ன ஒண்ணு யானை மட்டும்தான் கழுவல. அப்புறம் என்ன எப்பயோ ஒரு மன நிம்மதிக்காக லைட்டா குடிப்பேன். குடிச்சா என்ன பண்ணுவேன்? அங்கேயே கிடப்பேன். ஏமா இருமா நான் பேசிக்கிறேன். ஆமாண்டா நீ குடிப்ப, என் பொண்ணை போட்டு என் கண்ணு எதிரில் அடிப்ப. அதை நான் பார்த்துருக்கணும் பாரு. என் வயிறு எரியுதுடா. யோ நேற்று நைட்டே சொன்னல தண்ணி ஊற்றி குடினேன். ராவா குச்சதான் மாப்பிள்ளை எனக்கு ஏறும் அப்படின்னு சொன்னேன். இப்போ வவுறு ஃபுல்லா எரியுதா? நீலாம் ஒரு அப்பனா அவங்க கூட சேர்ந்து நைட்ல குடிக்கிற வந்து என்கிட்ட போட்டு கொடுக்குற வேற நடிக்கிற வேற. ஐயோ, இதுக்கு மேல நின்னுந்தாக்கா இன்னும் போட்டு குத்துருவாங்க பொழுது. யாரு நீங்க காலையில கதவு மாத்தி மாத்தி தட்டிக்கிறீங்க? நான் யாருன்னு இருக்கட்டும். நீங்க யாரு? இப்ப என்ன கோயின்சாமிக்கு சரோஜாக்கும் காசு கொடுத்துக்கிறீங்க. அது கேட்டு நீங்க வந்துக்கிறீங்க அதானே? ஐயா நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே சொல்றாங்க ஐயா. ஆமா ஆமா நான் கூட 10,000 வெட்டி குத்துக்கிறேன். ஏமா கொஞ்சம் தள்ளுமா நான் பேசுறேன். ஏமா நீங்க மட்டும் இல்ல இந்த ஊரே உங்களுக்கு வட்டி கொடுத்துருக்குது. பல கடைக்காரங்க வந்து ஒரே தொல்லை. ஏப்பா மாப்பிள்ள இந்த வீடு வேணாம், நம்ம இதுக்கு இருக்கிறோம் வேணாம், வா போலாம். ஓயா யோ ஒன்னேல் தாயா என் பொண்டாட்டி தனியாக கூட்டாந்து வச்சுக்கின்னு இப்போ வீடு வேணா ஒன்றும் வேணாத. வாடி நான் உனக்கு நல்ல வீடா பார்த்து கொடுக்குறேன். போ வா. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பிரச்சனை. நாம தான் ஒரு பிரச்சனை வந்து பார்த்தா இந்த வீடு அதுக்கு மேல. யோ நீ தான் மொதல் பிரச்சனையே. கல்யாணம் பண்ணியா வீட்டு கிடச்சி போறது. எதுனா ஒன்றா என் பொண்ணு என் கூட தான் இருக்கணும். என் பொண்ணு என் கூட தான் இருக்கணும்னா நீங்க எல்லாமே போச்சு. வாடகை அந்த வீடும் போச்சு, வாடகை வந்த வீடும் போச்சு, வாக்கியா போச்சு. ஒன்றும் இல்லை ரோட்டு தாய குடும்பம் இருக்கணும். மூஞ்ச பாரு நல்லா மொசக்கொட்டை மூஞ்சாட்டம்.